வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போறது மட்டன் பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி ஈஸியா பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக. அடுத்து ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அடுத்து 2 ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, அடுத்து பிரியாணி இலை, அடுத்து இலவு, அதெல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கசகசாவும் சோம்பு 1 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை முதல்ல சேர்த்து அடுத்து 2 பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறோம், அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்து 2 தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ அடுத்து தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால அந்த மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம தயிர், லெமன் எல்லாமே சேர்க்குறோம். 1/2 லெமனும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து கொத்தமல்லி இலை தேவையான அளவு. கொத்தமல்லி இலையும் அடுத்து புதினாவும் சேர்க்கலாம். புதினா என்கிட்ட இல்லாதனால நீ கொத்தமல்லி மட்டும் சேர்க்குறேன். அடுத்து பிரியாணி பவுடர், எந்த பிரியாணி பவுடராக இருந்தாலும் ஓகே தான். 4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதே அளவு அரிசியும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்து மட்டனை சேர்த்துருங்க. அந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ண உடனே மட்டனையும் சேர்த்து அந்த மசாலோட நல்லா பரட்டி விடுங்க. அந்த மசால் அந்த மட்டனில் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயத்துக்கு 1/2 ஸ்பூன் போட்டோம். இப்போ மட்டன் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் போடுறோம். ஸோ இதுவுமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், குக்கர் 3 விசில் வச்சேன். ஸோ வச்சதுனால தான் நல்லா வெந்திருக்கு. அடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அரிசிக்கு தேவையான உப்பு. இப்போது வெங்காயத்தோட ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்து மட்டனுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணோம். இப்போ அடுத்து அரிசிக்கு எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்னா 3 டம்ளர் கணக்கில் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோனா 3 டம்ளர் வந்தது. ஸோ அந்த 3 டம்ளருக்காக ஒரு 3/4 ஸ்பூனாக 3 டைம் போடுறேன் நான். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு இருக்கணும். உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் 3 டைம் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படும். அடுத்து ஏற்கனவே அந்த மசாலில் 3 டம்ளர் தண்ணி இருக்குது. அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மொத்தமாக 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி தேவை. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக 1 ஸ்பூன் நெய். இந்த டைமில் சேர்க்கறதுனால அந்த பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். இன்னும் நிறையா சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 1 விசில் வைங்க. இல்லை ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் சிம்மில் வச்சே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் போதும் இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் வச்சா குழஞ்சிரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் 1 விசில் தான் வச்சேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஈவனாக வந்திருக்கு, அடி பிடிக்கலை, எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே அப்படியே இருக்கும், கலர் டெக்ஸ்சர் எல்லாமே சேமாக இருக்கும். மட்டன் பிரியாணி எப்படி ஈஸியா பண்ணணுங்கிறத பாத்தீங்க. இதுல வெங்காயம், தக்காளி, மசால் பொடி, அப்புறம் மட்டன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 விசில், அதாவது மட்டனை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்றதுனால அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டன்ல நல்லா இறங்கியிருக்கும். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.